வார விடுமுறை தினத்தையொட்டி நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டாவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தொட்டபெட்டா மலை சிகரம் சென்ற சுற்றுலா பயணிகள் தொலைநோக்கி மூலம் மலைகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் வனப்பகுதிகளின் ரம்மியத்தை கண்டு ரசித்தனர். சாரல் மழையையும் அனுபவித்த சுற்றுலா பயணிகள் மேகமூட்டத்துடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்தில் உள்ள அலையாத்தி காடுகளின் நடுவே படகு சவாரி செய்த சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விடுமுறை தினமாக இருந்தாலும் பிச்சாவரத்தில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்பட்டது. துடுப்பு படகு மற்றும் மோட்டார் படகு மூலம் பயணம் செய்த சுற்றுலா பயணிகள் அலையாத்தி காடுகளின் அழகை ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கிழவன்குளம் கிராமத்தில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடந்தது. ஆண்டுதோறும் கண்மாயில் நீர் வற்றியவுடன் ஊர் சார்பில் மீன்பிடி திருவிழா நடப்பது வழக்கம். அதன்படி நடத்தப்பட்ட திருவிழாவில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிலருக்கு 1 கிலோ முதல் 2 கிலோ எடை வரை மீன்கள் கிடைத்த நிலையில் பலரும் மீன்கள் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள பானசுரா சாகர் அணை பகுதியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தபோது அணை நீரில் புலி நீந்தி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புலி நீந்தி சென்றதை பார்த்து சுற்றுலா பயணிகள் பதற்றம் அடைந்து கூச்சலிட்டனர். நல்வாய்ப்பாக புலி சுற்றுலா பயணிகளிடம் வராமல் கரைக்கு சென்று ஓட்டம் பிடித்தது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் இந்த சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.